ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லார் வீட்லேயுமே என்ன தான் சீலிங் ஃபேன் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு டேபிள் ஃபேன் இருக்கும். இந்த டேபிள் ஃபேன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே நல்ல காற்று கிடைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தூசியெல்லாம் இருக்குது. இந்த தூசியோடு வச்சு நம்ம யூஸ் பண்ணுற சமயத்தில் நமக்கு காற்றே வரவே வராது. எவ்வளோ புது ஃபேனாக இருந்தாலும் சரி, தூசி அதிகமாக இருந்துச்சுன்னா காற்று வராது. அதனால் இந்த டேபிள் ஃபேனை நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபேனோட அதை இப்படி ரோல் பண்ணிவிட்டு ஒரு நட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். அதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிடுங்க. இப்போ நம்ம கழட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை எந்த பக்கம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எனக்குமே லெஃப்ட் சைடு திருப்பணுமா ரைட் சைடு திருப்பணுமாங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் எந்த சைடு திருப்பணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி அந்த ஃபேனோட ரெக்கை உடஞ்சிராத அளவுக்கு அதை பிடிச்சிட்டு இப்போ நான் ரைட் சைடு தான் திருவிட்டுருக்கேன். இதே மாதிரி திருவி கழட்டிடுங்க. இது வந்து நம்ம கழட்டுறதுக்கு ரொம்ப பெரிய டூல்ஸ்லாம் தேவைப்படாது. இப்போ அடுத்ததாக இந்த ரெக்கையை வந்து நம்ம கழட்டணும். ரெக்கை வந்து உடஞ்சிராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ரெக்கை கலட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குது. இந்த தூசி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக காற்றே வரவே வராது. இப்போ அடுத்ததாக நம்ம ரெக்கை கலட்டினதுக்கப்புறம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது. அதையுமே நம்ம வந்து கலட்ட போகிறோம். அதுவுமே ரைட் சைடு கழட்டணுமா லெஃப்ட் சைடு கழட்டணுமாங்கிறத பார்த்துட்டு கழட்டிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நம்ம கை வச்சே கழட்டிடலாம். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபேனோட பேக் சைடில் இருக்கிறதையும் கழட்டிடலாம். கழட்டி பத்திரமா எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா தூசியெல்லாம் மற்ற இடத்துல பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட ஸ்டாண்டை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் அதிகமாக இருக்கும். முடியெல்லாம் நிறையா இருக்கும் இதில். ஏன்னா முடியெல்லாம் பறந்து உங்களுக்கு அந்த உள்ளே போய் மாட்டிகிட்ருக்கும். அதெல்லாம் இருக்கிறனால தான் நமக்கு ஃபேனு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக போயிட்டுருக்கும். அதனால் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சே எடுத்துருங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ முடி மாட்டிகிட்ருக்குன்னு. எடுத்துகிட்டு நம்ம இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. ப்ரஷ்ஷு இல்லாட்டி நல்லா காட்டன் கிளாத்தாக எடுத்து அதை வச்சு இந்த தூசி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துருங்க. இப்போ ஃபேனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஃபேனோட இந்த ஸ்டாண்டுக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அதையுமே ப்ரஷ் வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப அந்த டஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஈரமான துணியை நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட அதை தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம கழட்டி வச்சுருக்க அந்த ஃபேனோட ரெக்கை, அந்த ஃபேனோட முன்னாடி இருக்கிற அந்த கம்பி ஸ்டாண்டு, பின்னாடி இருக்கிற அந்த கம்பி ஸ்டாண்டு எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ்ஷு வச்சுட்டு அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டி வச்சுருக்க அந்த ஃபேனோட ரெக்கை எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டாவே பாதி தூசி எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் எப்படி பாத்திரம் கழுவோமோ அதே மாதிரி அந்த பாத்திரம் வளர்க்குற சோப்பு வச்சே நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்குற மாதிரி விளக்கிடுங்க. இதில் தூசி தான் அதிகமாக இருக்குமே ஒழிய கரைகள் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் இதை விளக்குறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு புது ஃபேனாக இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம விளக்குனதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதுக்காக நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் சாதாரணமாக பாத்திரம் வளர்க்குற சோப்பு இல்லை துணி துவைக்கிற சோப்பு அதை வச்சு நீங்கள் இதே மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் சோப் போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி போட்டு நல்லா அலசிடுங்க. இந்த மாதிரி அலசினதுக்கப்புறம் ஒரு இடத்துல நல்லா ஈரம் இல்லாத இடத்துல காய வச்சுருங்க. எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து ஃபேனை கழட்டி வச்சோமோ அதே மாதிரி திரும்பவும் டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணுறப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக டைட் பண்ணணும். இல்லாட்டி ஃபேன் சீக்கிரமாக கலண்டு விழுந்துடும். நல்லா டைட்டாக டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபேன் நீங்கள் புது ஃபேன் வாங்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக காற்று வந்துச்சோ அந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக காற்று வரும். இனிமேல் ஃபேன் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிஷியனையோ இல்லை கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.